ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரொடக்ஷன் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், யதார்த்தமாக வாழப்பாடியில் வந்து நாங்கள் டீ குடிச்சிட்டு இருந்தோம். அங்கே டீ வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்த 3 பேரும் ஒரு பிளான் பண்ணி சடனாக ஏற்காடு கிளம்பிட்டோம். ஏற்காட்டில் போய் டீ எப்படி இருக்குன்னு குடிச்சிட்டு நாங்கள் வந்து ரிவ்யூ சொல்கிறோம். டாடா பாய். எப்படியா ஒரு வழியாக பாதி மலையை ஏறிட்டோம். அதுக்குள்ளேயே வந்து வெயில் தான் அடிக்குது, ஆனாலும் குளிருது. எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஆள் தான், துபாக்கூர். டீ குடிக்கிறதுக்கு ஏற்காடா கூட்டிகிட்டு வருவாங்க. இவர் தான் டிரைவர். நாங்கள் வந்திருக்கிற வண்டி பார்த்தீங்களா, ஸ்ப்ளெண்டர். இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் தேவையாங்க? நான் ஆர்டி ஆஃபீஸுக்கு வந்திருக்கிறேன். சரி, நாங்கள் மேலே போயிட்டு மறுபடியும் லைவ் வருவேன். ஒரு வழியாக வந்துட்டோம். மொத்தமாக மட்டும் அந்த நினைக்கிறீங்க மக்களே, ஒரு வழியாக ஏற்காடுக்கு வந்துட்டோம். இருந்தாலும் வந்தோடனே ஒரு பிளேட் பஜ்ஜி முடிக்கிட்டோம். கர்பூரி அடுத்த பஜ்ஜி வந்தால் தந்தூரி டீக்கு வந்தோம். தந்தூரி டீ கிடையாலாம், யாரும் ஏமாந்துட வந்துடாதீங்க. ஆமாம், இந்த மாதிரி எங்களால் ரொம்ப ஃபீல் பண்ணுறப்பல தந்தூரி டீ இல்லையா மக்களே. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ரெண்டு பேரும் இப்போ சூசைட் பண்ணிட்டு போறாங்க பஜ்ஜி இல்லாம. காரணம் இந்த பஜ்ஜிக்காக தான் நாங்கள் வாழப்பாடியிலேருந்து வந்துட்டோம். மக்களே, ஒரு வழியாக எங்களுக்கு கிடைச்சது இந்த டீ தான். தந்தூரி டீ கிடைக்கலான்னு நினச்சோம், கிடைக்கல. நாங்களே சாப்பிடுவோம், நாங்கள் டீ குடிப்போம். ஏற்காட்டை பொறுத்த வரைக்கும் சாப்பாடுலாம் ரொம்பவே ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் இங்கே சாப்பிட்றதோட கீழே வந்து சாப்பிட்ருங்க, அப்போதான் உங்களுக்கு அதுக்கும் கரெக்டாக இருக்கும். நாங்கள் வந்தது டீ குடிக்கலாம், டீயை குடிச்சிட்டோம், கிளம்பிட்டோம். அப்படியே ஒரு எந்த வழியில் போனீங்கன்னா வந்துட்டு குப்பனூர் வழியாக வந்துருங்க, ரொம்ப பக்கம். அடுத்து வந்துட்டு நம்ம வந்து காஃபி குடிக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இப்போ தான் டீ குடிச்சு முடித்தோம், அடுத்து காஃபி குடிக்க வந்திருக்கோம். இங்கே ஆம்பிஷன் செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்க, நல்லா அருமையாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், காஃபி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தெரியுமா? காஃபி வந்துட்டு 40 ரூபா. காஃபிக்கு வந்துட்டு 40 ரூபா போட்டாங்களா, டேக்ஸ் வந்து 5%, 5 ரூபா டேக்ஸ். என்ன பண்ணுறது, இந்த கவர்மெண்ட்டு. சரி, அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். கவர்மெண்ட்டை பற்றி பேசுகிறதுக்குள்ள நமக்கு தகுதியில்லை. இந்த நிலமெல்லாம் மாறணும்னா ஒரு நல்ல கட்சியை பார்த்து தேர்ந்தெடுத்து 2026 ஓட்டு போடுங்க. புது கட்சியை கொஞ்சம் வரவேற்றீங்கன்னா நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ப்ரொடக்ஷன்லாம் பிளாக் பண்ண முடியாது. முடியாது. என்ன பண்ணுவேன், பில்லு பார்த்து மனசே கேட்கலங்க. ஆனால் நம்ம ஊரில் ஒரு காஃபி 10 ரூபாய்க்கு கொடுத்தா எவனும் வாங்க மாட்டேங்கிறான். இங்கே மட்டும் எப்படி தான் 40 ரூபா கொடுத்து வாங்கி பிடிக்கிறானுங்களா தெரியல. நாங்களே வாங்கியிருக்கோம். சார் 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 ஒப்பீனியன் கேளுங்க சார். காஃபி ஒப்பீனியன் மாமா ஒப்பீனியன் சொல்லியா? பொசுக்கு நோ கமெண்ட்ஸ் சொல்றாரு. சிம்பிளியஸ்ட் இல்லை, காஃபி குடிச்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். என்ன வந்து அந்த ப்ரோ தான் காஃபி கார்டோட ஓனர், நல்லா பேசினாப்புல. காஃபி வந்துருச்சு, காஃபி வந்துருச்சு. இங்கே வந்துட்டு சுகரு தனியாக நம்ம தான் ஆட் பண்ணிக்கணும் போல. சுகர் பீஸ் இங்கே தான் குடிச்சது கரெக்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், சோப்பில் ஒன்று வச்சுருக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். இல்லை, நம்ம வந்து ஏற்காட்டில் டீ குடிச்சிட்டு அவ்வளோதான் கீழே போயிட்டு இருக்கிறோம். இந்த ஒரு டீ குடிக்கிறதுக்கு தான் நாங்கள் ஏற்காடு வந்தோம். ரொம்ப பெரிய டிஸப்பாயின்மெண்ட் என்னென்னா வந்துட்டு நாங்கள் வந்ததே அந்த தந்தூரி டீ குடிக்கிறதுக்கு தான். அது இப்போ எங்கேயுமே போகிறது இல்லையா. நீங்கள் எதிர்பார்த்து வந்துடாதீங்க, மசாலா பஜ்ஜி கிடைக்காது. பட் மசாலா பஜ்ஜி வந்து செம்மையாக இருக்குது, நீங்கள் வந்து சாப்பிட்லாம். ஒர்த்து